என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தங்க இருக்காங்க. மோஸ்ட்லி என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப், ஃபேமிலி, கரியர் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு பர்சன் மட்டும் எந்த ஜாபுக்கும் போகல, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எதுவும் பண்ணல, மேரேஜும் ஆகலை. ஆனால் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே பாலிட்டிக்ஸில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஈவெண்ட்டில் அவரோட அம்மாவையும் சிஸ்டரையும் நான் மீட் பண்ணேன். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, என்னோட பையனோட லைஃப் மட்டும் இப்படி ஆயிடுச்சேம்மா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு பயங்கரமாக கண் கலங்கினாங்க. பொறுப்பே இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கான் பாருன்னு இவரை தப்பாக பேசாத ஆட்களே கிடையாது. இன்னைக்கு அதே நபர் அவங்களோட ரீஜியனில் அவங்களோட பார்ட்டியில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொலிட்டிஷியனாக வளர்ந்து நிற்கிறாரு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இவர் யாரெல்லாம் தப்பாக பேசினாங்களோ அவங்களே இவர்கிட்ட போய் ஹெல்ப்புக்காக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓவர் நைட்டில் இங்கே யாருனாலுமே சக்ஸஸ் ஆகிட முடியாது. பில்டிங் செமையாக வரணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கான ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக போடணும். அந்த ஃபவுண்டேஷன் தான் ஒவ்வொருத்தரோட கரியருடைய இனிஷியல் டேஸ். ஸோ அந்த இனிஷியல் டேஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஸ்ட்ரகிளிங் பீரியடாக தான் இருக்கும். ஸோ இது எதுவுமே தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே புரியாமல் அவங்கள மட்டமாக பேசுறது, கலாய்க்கிறதுன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே நபர் ஒரு நாள் அசைக்க முடியாத மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து நிற்பாங்க. பிகாஸ் யாருக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன்.